ஹெல்த் செக்அப் பண்ணுறதுனால கூட ஹார்ட் அட்டாக் வருது. இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு பிரபலியமான ஹாஸ்பிட்டலுக்கு போனார். மாஸ்டர் செக்அப் பண்ணார். மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது இந்த ட்ரெட்மில்ல ஓட சொல்கிறாங்க. ட்ரெட்மில்ல ஓடும் பொழுது அவர் கொஞ்சம் லேசாக படபடுத்துது. உடனே வந்து ஹோட்டலுக்கு வந்து படுத்தார். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மேஜர் ஹார்ட் அட்டாக். ட்ரெட்மில் பண்ணும் பொழுது சொல்கிற மாதிரி ஜிம்னாஸ்டியத்தில் போய் தூக்குறாங்கங்கிற அதே ஹாஸ்பிட்டலையும் தூக்குறாங்க. கார்டியாலஜிஸ்ட் பார்க்காம உங்கள் வீட்லேயும் ட்ரெட்மில் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலையும் ட்ரெட்மில் பண்ண முடியாது, ஜிம்னாசியத்துலையும் ட்ரெட்மில் பண்ண முடியாது. ட்ரெட்மில்லுங்கிறது மூவிங் பெல்ட் நடக்கும் பொழுது ஹார்ட் ரேட் 120 140 போகுது. உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கணும்ல. 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓடுறீங்க, இல்லை பழனி மேலே ஏறுறீங்க, ஹார்ட் நல்லா இருக்கணும்ல. ஹார்ட் நல்லா இருந்தால் தான் அந்த சக்தி கொடுக்கும். மேலே சாதாரண ஒரு பஸ்ஸு காரு அந்த மலையில் ஏறும்போது ஃபர்ஸ்ட் கியரில் போடுறான்ல, ஸ்ட்ரெஸ் அந்த என்ஜின். திஸ் என்ஜின் கெட்ஸ் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் when you are doing some stress testing. அதுக்கு பேர் தான் ட்ரெட்மில் டெஸ்டிங். You give stress to the heart and check whether the waves are changing, which are indicative of ischemic heart disease. ஸோ அதுக்கு நீங்கள் பத்திரமா ஒரு நல்ல டாக்டருடைய சூப்பர்விஷன் தான் டிஎம்டிஏ பண்ணணுங்க. ஆனுங்க நீங்கள் தப்பான ஹார்ட்டில் மிஷின் தப்பாக இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணக்கூடாது. அப்படி ஏமாந்து நீங்கள் பண்ணிங்கன்னா there is a danger for life. Treadmill testing is not an ordinary testing. It's a testing. It is equal to an invasive testing. அது பண்ணாதீங்க. ட்ரெட்மில் மட்டும் பண்ணணும்னா கார்டியாலஜிஸ்ட்டும் இசிஜி பார்த்துட்டு தான் பண்ண சொல்லுவாங்க. குளிர்காலத்தில் எல்லா வியாதியும் வரும். யாரோ ஒருத்தர் இருமல்னா நமக்கு அந்த இருமல் வரும். வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் காமனாக வரும். தொற்று வியாதி, கொரோனா மாதிரி இது தொற்று வியாதி. கால்ரா வரலாம், டைஃபாய்டு வரலாம், டெங்கு ஃபீவர் வரலாம். இந்த மாதிரி கோல்டு அட்மாஸ்பியரில் வரும். சம்டைம்ஸ் இந்த கோல்டு ஏர் காரில் போகும்போது இந்த கோல்டு ஏர் காதில் பட்டால் ஃபேஷியல் பெராலிசிஸ் வரும். சளி பிடிக்கும், நெஞ்சு சளி பிடிக்கும், நிமோனியா வரும், டபுள் நிமோனியா வரும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ் வரும். உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் எல்லா வியாதியும் வரும். திடீர்னு மழை பெய்யறதுனால அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் கொசு வளரும். எல்லா விதமான இன்ஃபெக்டிவ் டிசீசஸ், மஸ்கிட்டோனால் வரக்கூடிய டிசீஸ் H1N1 வரும். தண்ணியில் அசுத்தம் இருக்கிறதுனால அந்த தண்ணியில் கை கழுவாமல் சாப்பிட்ற ஃபுட் பார்ன் டிசீசஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றதுனால அது ஃபுட் பாய்சனிங் வரும். ஸோ ஃபில்டர்டு வாட்டர், சுத்தமாக இருக்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடணும். பாட்டில்டு வாட்டர், பியூர் வாட்டர் நான் சொல்ல மாட்டேன். பாயில் சும்மா தண்ணி பிடிச்சி பாட்டில் பண்ணுறோம், அது இட் மே நாட் பி த பியூர் வாட்டர். வாட்டர் மெலன், அந்த வாட்டர் மெலன் சம்டைம்ஸ் இட் பிரிங்ஸ் டிசீஸ். அந்த லேக் ஓரத்தில் எல்லாம் கழிவுகள்லாம் இருக்கும், அங்கே இருக்க தண்ணி அது கூட போகும்ல, அதுலேருந்து வர்றதுதானே வாட்டர் மெலன். லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. மிச்சமான ஃபுட்டு நம்ம வெளியே போட்டுறணும். அது வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அது சூடு பண்ணி சாப்பிட்றது எனக்கு தவறாக தெரியும். சுடு தண்ணி சாப்பிட்றது பெஸ்ட். ஐஸ் கோல்டு வாட்டர் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் கோல்டு வாட்டர் சாப்பிடலாம். பானையில் வச்சு சாப்பிட்டு ஐஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு ஐஸ் கோல்டு வாட்டர் சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சுன்னா அதே தான் கேட்கும். பானையில் வச்ச குளிர் தண்ணி சாப்பிடணும். கை நல்லா வாஷ் பண்ணணும் சார். கை வாஷ் பண்ணுறது அரை நிமிஷத்தில் வாஷ் பண்ண முடியாது சார், 2 நிமிஷம் வேணும் சார். கை வாஷ் பண்ணுறது சார் டெக்னிக் சார். கை வாஷ் பண்ணுறது டெக்னிக் சார். ரெண்டாவது, மாஸ்க் போட்டுக்கிறது எப்போவுமே பெட்டர் சார். சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, யாருக்கோ ஒரு தொற்று வியாதி இருக்கும், மாஸ்க் போட்டது பெட்டர். குழந்தைகளை டஸ்டி அட்மாஸ்பியரில் நீங்கள் விளையாட விடாதீங்க, மழையில் விளையாட விடாதீங்க. ஏன்னா தட் ஆல் பிரிங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஹோம். wherever there is crowd, there is a possibility of an infection. அதிகமாக கூட்டம் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் யூ வேர் அ மாஸ்க். ரோட்டில் போனாலும் டஸ்ட் இருக்குது. உடம்புல வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறான்னு வைங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறான்னு வைங்க, சீமாத்திரத்தை கூட்டும்போது டஸ்ட் வருது. ஸோ வீட்டில் கூட்டும்போது குழந்தைகளை வெளியே போக சொல்லுங்கள். ஆல்வேஸ் பெட்டர் டு டூ வெட் மாப்பிங். ட்ரையில் சீமாத்திரத்தை போடும்போது புழுதியில் இன்ஃபெக்ஷன் வரும். எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய உணவுகள் தான் நல்ல உணவுகள். கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், இதெல்லாம் நல்ல உணவுகள். பச்சை காய்கறிகள். என்ன வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி முக்கியமாக தேவை. சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அதில் எதிர்ப்பு சக்தி குறையும். இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்கள் சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும்.